வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தா, ஆயிரந்தான் துன்பம் வந்தான் அணுகாது அணுகாது. ஆமென். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை பெற்றுவிட்டோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆனாலும் மேலான கர்த்தருக்கு ஆனாலும் மேலான கர்த்தருக்கு நடப்போம். கலப்பையில் கை வைத்தோ. ஆமென். மாட்டோம், கலப்பையில் கை வைத்தோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை மீறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினாலே. கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். விசுவாச கேடயத்தினால் நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். வெற்றி கோடி பிடித்திடுவோம். ஹல்லேலூயா. நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
ஹalleluya ஹalleluya கர்த்தரே சோதரிப்பா ஹalleluya 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 ஆமென். தேவன் ஏவப்பட்ட 2 பேர் இதனாலே இந்த ஆண்டு விழாவை ஆசீர்வதிக்கவும் சும்மா சண்டே ஐக்கிய ஆராதனை ஆசீர்வதிக்கவும் இதனாலே வெற்றி கொடி ஜெயக்கொடி ஏற்றி சத்துருவை ஜெயிக்க நன்றி தெரிவிக்க இந்த வேளையிலும் தேவன் நம்மை அழைத்து வந்தபடினால் நன்றி செலுத்தி சுருக்கமாக ஜெபிப்போம். சோதராண்டவரே சோதராம் 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 ஹalleluya 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 சோதரிக்கிறங்க தாவே இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் செய்யுங்கள் தூய நல்ல பரிசுத்த பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் மகிமைப்படுத்துறாங்க தாவே தேவரீர் ஆண்டவரே சோதர இந்த நாளில் தாவே சோதர புதிய எருசலேம் சபையினுடைய கர்த்தாவே சோதர 57வது ஆண்டு நிறைவு நாளை காணும்படியாய் 58வது ஆண்டுக்குள் கர்த்தாவே சோதர தேவ ஜனங்களாய் கர்த்தாவே சோதர நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் தேவன் தாமையில் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாங்க தாவே சோதராம் சோதராம் சோதரிக்கிறாங்க தாவே சோதர கடந்த 57 ஆண்டுகள் முழுவதில் தாவே உம்முடைய திருச்சபையை தேவன் தாமே சோதரிக்கிறாங்க தாவே சோதராம் சோதராம் சோதர பாதுகாத்து வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாங்க தாவே சோதராம் சோதராங்க தாவே ஊழியங்களையும் ஊழியர்களையும் தாவே தேவ ஜனங்களையும் தேவரீர் இம்மட்டுமாய் சோதரங்க தாவே எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாங்க தாவே இந்த தேவன் சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவன் சோதர மரணம் பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று சொன்ன பிரார்த்தனை கத்தா 57 ஆண்டுகள் முழுவதிலும் தேவன் தாமுடைய கிருபை சபையோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துறாங்க தாவே உம்முடைய கிருபை சபையாரோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துறாங்க சோதரம் ஆண்டவரே திருச்சபை விரோதமாய் கத்தாவே சோதர சத்துரு வெள்ளம் போல் வந்த போதிலும் பரிசுத்த ஆவியானவர் கத்தாவே ஜெயக்கொடி ஏற்றி மட்டுமாய் கத்தாவே திருச்சபை கத்தாவே சோதர பாதுகாத்து வருகிற தெய்வுக்காக நன்றி செலுத்துறாங்க தாவே சோதர இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில் என்று சொன்ன பிரார்த்தனை கத்தாவே இம்மட்டுமாய் மேற்கொள்ளாதபடி நம்முடைய திருச்சபை உலகம் முழுவதும் கத்தாவே சோதர எழும்பி பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறபடியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாங்க தாவே இந்த திருச்சபையின் மூலமாக எங்களுடைய ஆத்மாவை தேவரீர் மீட்டெடுத்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாங்க தாவே சோதர அந்த நாளில் கத்தாவே அந்த நாளை நாங்கள் கத்தாவே சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கத்தாவே உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்க முடியாது இந்த காலை வேளையில் கத்தாவே நீர் எங்கள் கொடுத்த கத்தாய் சபையினுடைய அந்த வெற்றி கொடியை ஏற்ற முடியாய் தேவரீர்கள் அழைத்து கொண்டு இந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறாங்க தாவே சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் என்று சொன்ன பிராரமாய் இந்த நாளில் தாவே கொடியை ஏற்று உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த தேவன் தாமிகள் கிருபை தருவனுமாய் ஜெபிக்கிறாங்க தாவே சுற்றிலும் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபை தருவனுமாய் ஜெபிக்கிறோம் இன்னும் கத்தமுடைய திருச்சபையின் மூலமாய் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் தாமே இந்த நாட்களில் நடத்திட வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க தாவே சோதரர்களுடைய நாட்கள் தாவே ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறோம் சோதர ஆண்டு விழா ஆராதனை பரிசுத்த ஐக்கிய ஆராதனை கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவன் தாமே கத்தாவே சோதராம் சொந்தூரத்தில் சமீபத்திலும் இருந்து தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் குடும்பம் அழைத்து கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க தாவே செய்து கொடுக்கிற அருமையான தாசர் கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவரின் கத்த நல்ல வார்த்தைகளையும் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அந்த ஆண்டு விழா ஆராதனைக்கு காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே தேவரை நிர்மூலமாக்கப்பட வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம் ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற பார்வோனின் ஆவிகள் அந்தகார சக்திகள் வல்லமைகள் கிரியைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியினாலே தேவரின் கத்தாவை சுற்றறிக்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க தேவரீர் பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த மீதமுள்ள ஆராதனை கருத்தில் ஒப்படைக்கிறோம் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் துதிக்க மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya ஹalleluya சோத்ரங்கர்த்தாவே சோத்ரமப்பா சோத்ரங்கர்த்தாவே இந்த காலை வேலைக்காக நிறுவனங்கள் துதிக்கிறோங்கர்த்தாவே 57 வருடங்கள் முடிந்து இந்த 58வது வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படிக்கு நேர் பாராட்டின கிருபைக்காக என்னோட துதிக்கிறோம் கர்த்தாவே சோத்ரங்கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொன்னபோது கர்த்தாவே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் என்று சொன்ன வேத வசனம் நாங்கள் கொடியேற்றும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படும் போராட்டங்கள் தடைகள் சத்துருவின் சீற்றங்கள் கர்த்தாவே சோத்திரம் முறியடிக்கப்பட்டு போவதாக கர்த்தாவே சோத்திரங்கர்த்தாவே அந்நாளிலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேர்க்காக விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாய் கர்த்தாவே தேவனே என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் வாசமாய் இருக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாய் ஒவ்வொருவருடைய வாசஸ்தலங்களிலும் அமைதியை சமாதானத்தையும் நீர் கர்த்தாவே மகிமையாய் கட்டளிட வேண்டுமாய் உடைய மகிமை ஒவ்வொருவருடைய கூடாரத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு ஆலயத்திலும் கர்த்தாவே இறங்க வேண்டுமாய் எனக்கு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே சோத்திரங்கர்த்தாவே அவர் திரும்ப 2ஆம் விசை தேவனே பூமியிலே கர்த்தாவே சிதறடிக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் என்று சொன்ன வேதவசனத்திலே கர்த்தாவே இஸ்ரவேலிலும் யூதாவிலும் சிதறடிக்கப்பட்டவர்களை தேவனே மறுபடியும் 2ஆம் விசை நீர் திரும்ப கூட்டி சேர்த்தரல வேண்டுமாய் திரும்ப எருசலேமை நினைக்க வேண்டுமாய் எனக்கு நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே
எருசலேமிலே என் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தாவே, தேவனே சோத்திர சோத்திர, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாய் நீங்கள் தேவனே எருசலேமிலே எங்களோட கர்த்தாவே தேற்றின கருணைக்காக என்னோட துதிக்கிறோம், ஐக்கிய ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 4 திசைகளிலிருந்து தேவ ஜனங்களை தடைகளை மாற்றி கர்த்தாவே தேவனை கொண்டு வந்து சேர்த்தரல வேண்டுமாய் கர்த்தாவே. ஆலயம் நிரம்பி மகிமையாய் வழியத்தக்கதாக உடைய மகிமை நாளிலே வெளிப்பட வேண்டுமாய் வரும் ஒவ்வொருவரும் கர்த்தரே தேவன் என்று கர்த்தாவே ஆர்ப்பரிக்கத்தக்கதா அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த நாளிலே நீர் நடப்பி தரல வேண்டுமாய். இயற்கையெல்லாம் எங்களுக்கு சாதமாக்கி கொடுக்க வேண்டுமாய். மின்சாரத்தை தடையின்றி வாய்க்க செய்ய வேண்டுமாய் எனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே சோத்திர சோத்திர, உன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவனை நாளிலே கொடியேற்றும் போது ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமாய், ஒவ்வொருவருடைய கலக்கங்களையும் மாற்ற வேண்டுமாய் எனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தின் கொடி நாளிலே ஏற்றப்பட வேண்டுமாய். தேவனே சோத்திர சோத்திரம் கர்த்தாவே, பிரிந்திருக்கிறவர்களையும் திரும்ப கூட்டி சேர்த்தரல வேண்டுமாய். ஒரே மந்தையும் ஒரே மேப்பனும் உண்டாக வேண்டுமாய் எனக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்கும் கரத்திலே ஒப்படைக்கிறோம். பரிசுத்தவான்களை எடுத்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகாலை வேலைக்காக தேவனை நான் சோத்திருக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை கடந்த வாரம் முழுவதும், கடந்த 7 மாத காலங்களை நம்மை காப்பாற்றி போஷித்து வழிநடத்தி இந்த 8வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிறோம். 8ஆம் மாதம் என்பது பூமியிலே புதிய எருசலேம் சபையை எழுப்பி 57 ஆண்டுகள் நிறைவடைந்து 58வது வருஷத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1968வது ஆண்டிலே தலைமையை கொண்டு, தலைமை அப்போஸ்தலன் லாசர் அவர்களை கொண்டு சபை மும்பையிலே எழும்பப்பட்டது. அது தொடர்ந்து பெயர் முதற்கொண்டு புதிய எருசலேம் சபை என்று கர்த்தர் வெளிப்படுத்தி தமிழ்நாடு, இந்திய தேசம், உலகம் முழுவதும் பரவும்படியாக அப்போஸ்தல உபதேசத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி சபை. ஆமென். ஹல்லேலூயா. கரைதிரையற்ற ஒரு சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காகவே இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அந்த சபையை சத்துரு மேற்கொள்ளாதபடி, அந்த சபையை விழுந்து போகாதபடி, அந்த சபையிலே சாத்தான் கொடியேற்றி விடாதபடி தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க தேவன் தாமே சபைக்கும் ஒரு கொடி கொடுத்திருக்கிறார் என்று வெளிப்பாடு கிடைத்தது. அப்படியே வெளிப்பாடு பிரகாரம்தான் சபை கொடியேற்றப்பட்டது. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொடி என்பது பழைய ஏற்பாட்டிலும் கொடி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாளையம் இறங்கும் போதெல்லாம் கொடி ஏற்றி கடந்து செல்வார்கள். புதிய ஏற்பாட்டில் பொதுவாக ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கொடியானவர். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் கொடியாக இருக்கிறார். இயேசுவின் ஜெயத்தை நாம் வெற்றி கொடி ஏற்றி சிலுவை கொடியாக ஏற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொடி எல்லா தேசத்திற்கும் தேவை, எல்லா தேசத்துக்கும் இருக்குங்க. இன்னும் சிலுவை கொடி 5 தேசத்திற்கு சிலுவை கொடி இருக்கிறது. சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, இன்னும்
பல தேசங்களில் அவங்க தேசத்திற்கு சிலுவை கொடியே வச்சுருக்கிறாங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். ஹalleluya. இன்னும் ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னதுங்க? ரெட் கிராஸ் சொசைட்டி. அதனுடையது என்னவென்றால் அவர்கள் மருத்துவத்திலே அதை வைத்திருக்கிறார்கள். செஞ்சிலுவை என்னதுங்க? செஞ்சிலுவை சங்கம். ஹalleluya. இப்படியே ஒரு மன்னன் அது போருக்கு கடந்து செல்லும் போது அவனுக்கு சிலுவையை கொடியை காமித்திருக்கிறார். அப்போது சிலுவை கொடியை பொருத்தி சிலுவை போர் நடந்தது. அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு அவர் மன்னராக மாறி அநேகரை கிறிஸ்துவாக மாற்றினார். ஹalleluya. இதெல்லாம் வரலாறு நிறையா காணப்படுகிறது. அது தேவனாய் கர்த்தர் அப்படியே கொடி என்பது ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது, ஒரு தேசத்துக்கு அடையாளத்தை கொடுக்கிறது, ஒரு வெற்றியை கொடுக்கிறது. எல்லா இடங்களிலும் பாருங்கள், ஒரு கொடி எதற்காக? கட்சிகளை பாருங்கள், கட்சிகளுக்கு கொடி இருக்கும். நீங்கள் எல்லா இடத்திலுமே ஒரு கொடியை, ட்ரெயின் எடுத்துங்க, ஃப்ளைட் எடுத்துங்க, எந்த இடத்துல ஒரு கொடியை அசைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ட்ரெயினுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க, கிரீன் கொடுப்பாங்க. ஃப்ளைட்டில் கூட வெள்ளை கொடி எடுக்கிறாங்க. எல்லா இடத்திலும் கொடியானது முக்கியமாக காணப்படுகிறது. அது வெற்றியையும் ஜெயத்தையும் வழிகாட்டலையும் காட்டுகிறது. ஆமென். ஹalleluya. எல்லா இடத்திலும் பாருங்கள், ஆலயங்களிலும் இப்போ கொடியேற்றுறாங்க. ஆலயங்களில் கொடியேற்றுறது பழைய ஏற்பாட்டின் முறை பிரகாரம் கற்றுக்கொண்டது. அது இந்து ஆலயமாக இருந்தாலும் முஸ்லீம் ஆலயமாக இருந்தாலும் எல்லாமே வேதத்தில் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். வேறு எந்த மார்க்கத்திலும் சமுதாயத்திலும் எந்த வேதத்திலும் கிடையாது. பைபிள்லாம் எப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும், கொடி ஏற்றுனதெல்லாம் வேதாமத்தில் தான் அங்கே காணப்படுகிறது. ஆகவே கொடி ஏற்றி நாம் இந்த நாளிலே நம்முடைய அன்பை, வெற்றியை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. அல்லேலூயா. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 13வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவர் எழுந்து நின்று சத்தமாய் வாசிக்கலாம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா, ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா, பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு, அவர்கள் பிரபுக்களின் வாசலுக்கு பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள், சைகை காட்டுங்கள். வாசிங்க. நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், நான் பரிசுத்தமானவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற, என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், என் பராக்கிரமசாலிகளையும் அழைத்திருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே, அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். களி கூறுகிறவர்கள் என்கிறார். ஹalleluya. சத்தம் அல்லேலூயா. ஹalleluya. உயர்ந்த பர்வதத்து மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுகளின் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். ஆமென். ஹalleluya. நான் பரிசுத்தமானவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளையும் அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுவார்கள் என்கிறார்கள். ஹalleluya. பரிசுத்தவான்களுக்கு நான் கட்டளையிட்டேன், பராக்கிரமசாலியை கூப்பிடுகிறேன் என்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிலுவை கொடி, ஜெயக்கொடி நாம் ஏற்ற வேண்டும். பராக்கிரமசாலிகளுக்கு சைனிகளுக்கு முன்பாக ஜெயக்கொடி கடந்து செல்லும். அதற்காக நான் தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே ஒரு தரிசனம் அவர் காண்கிறார். அது பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதா. பாபிலோன் தேசத்திலே அடிமையாக பிடித்து வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்துதான் கொடி ஏற்றி எல்லாரையும் வரவழையுங்கள், அதுக்கு ஒரு யுத்தம் பண்ண போகிறோம், ஒரு விடுதலை தேவஜனங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லி அந்த விடுதலை கொண்டாட்டத்தை அவர் தரிசனத்தில் வெளிப்பாடு கொடுத்து அங்கே அறிவித்தார். ஹalleluya. இப்போ நம்ம ஆகஸ்ட் 15 வருகிறது. உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேஸ்வா? ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேஸ் வருகிறது. ஜனவரி ரிபப்ளிக் டேஸ். தமிழில் அது குடியரசு தினம், இது சுதந்திர தினம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பள்ளியெல்லாம் கொடியேற்றுறாங்க. எல்லாமே அது ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் என்பது அது கான்ஸ்டியூஷன், அதோடைய உங்களுக்கு சட்டத்திட்டங்களை வெளியேற்றினது.
உங்களுக்கு குடியரசனும் விடுதலை பெற்றது. அதாவது உங்களுக்கு இவங்க அடிமையாக வைத்திருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதை ஒரு விடுதலையை கொடுத்ததை தேவனாய கர்த்தர் தேசத்திற்கு கொடுத்துருக்குறார். அதை நாம் கொண்டாட போகிறோம், கொடியேற்றுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். கொடியெல்லாம் ஏற்றலாமாயா அப்படின்னு? கண்டிப்பாக ஏற்றலாங்க. கொடி ஏற்றாத யாருமே கிடையாதுங்க. எல்லா ஸ்கூலில் எல்லா விதத்திலும் நாம் கொடியேற்றுறது தப்பு கிடையாது. தேசத்தின் விழாவுகளை கொண்டாடுறது தப்பு கிடையாது. யெகோவா விட்னஸ் போன்ற அந்த ஒன்லி ஜீசஸ், இந்த யெகோவா விட்னஸ் சில பேர் கொடியேற்ற மாட்டாங்க. அவங்க தேசிய கொடியேற்ற மாட்டாங்க. அதனால் தேசத்திலே அவரை தடை பண்ண போகிறாங்க. அதே விடமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிலர் உங்களுக்கு அது சால்வேஷன் ஆர்மியெல்லாம் அவங்களாம் கொடி தான் முக்கியமாக தேவனுங்கிறாங்க. ஆனால் அவர்கள் சில தவறுகளை பண்ணுறாங்க. ஞானஸ்நானம் பரிசுத்தாவி கிடையாது. கீழே கொடிக்கு பின்னாடி இப்படி போனால் இப்படி அசைட்டா அவங்க இப்படி அசைத்திடணும். அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க பாஸ்டர்ஸ் ட்ரெஸ் போட்டு. கொடிக்கு கீழே போனால் அவங்க எல்லாம் பெற்றதான்னு சொல்லுகிறார்கள். அங்கே சால்வேஷனில் ஆர்மியும் கிடையாது. அவர்கள் மக்களை கொண்டு போக முடியாது. தேவன் கொடி கொடுத்ததோட அடையாளத்துக்கும் ஜெயத்துக்கும் வெற்றிக்கும் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே விடமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவை கிறிஸ்துவுக்குள் நாம் எப்போதும் வெற்றி சிறக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி இந்த வசனத்து மூலமாக ஒரு ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். எப்போ பார்த்தாலும் தோல்வி, எப்போ பார்த்தாலும் சிந்தனைகள், வேறமான தோல்விகளை நாம் அடையக்கூடாது. சபை தோல்வி அடையக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கல்லில் மேல் சபை கட்டுவேல், பாதாளத்தின் வாசல் அதை ஜெயத்தை தேவனாய கர்த்தர் அங்கே வைத்து விட்டார். அங்கே இன்னும் நீங்கள் வாசிக்கும் போது அதே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அங்கே 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே இந்த கொடி இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 1ஆம் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இது என்ன? அது ஒன்றுமே புரியல. ஈசா என்னோட அடிமரம் இருக்கிறது, ஒரு துளிர் தோன்றுது, அதில் வேர் எழுந்து ஒரு கிளை எழும்பும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஈசாயுடைய அப்பா பேர் என்னங்க? ஓபேத்து ஈசாய். ஈசாயோட தாவீதினுடைய அப்பா யாருங்க? ஈசாய். ஓபேத்து, ஈசாய், தாவீது சந்ததியிலே கிளையாய் வந்தவர் யாருங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு தான் கிளையா வந்தார். அப்போ இந்த கொடி அங்கே போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அதில் அடிமரத்திலிருந்து வாசிங்க. 1-2 வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியோ ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியோ அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையோ அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதே விடமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிலே நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் 11-12 எப்படி எழுதியிருக்கிறது? அவர் கொடிங்கிறதை வெளிப்படுத்துகிறார். வாசி. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா இடங்களிலும், தீவுகளாக இருந்தால் எல்லா இடங்களிலும் சபை எழுப்பப்படும். இயேசுவின் கொடி பறக்க வேண்டும். 4 திசைகளிலிருந்தும் சிதறி இருக்கிறவர்களாம் கூட கர்த்தர், பிரிந்து போனவர்களாம் கூட கர்த்தர் கொடியேற்றி ஒன்றாக சேர்ப்பார். ஹல்லேலூயா. அதற்காக பிரிந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், யுத்தத்தில் எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டி சேர்ப்பதற்கு இது ஒரு வெற்றி கொடியாய் காணப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக காணப்படுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:4
அங்கே எழுதியிருக்கிறது, என்மேல் பறந்த என் கொடி நேசமே. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ அன்பு நம்மேலே பறந்தது. ஆமென் சொல்லுங்க. அது கொடியாக அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. வாசிங்க. என்னை விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அன்பின் கொடி நம்ம மேல அப்படியே வீசினாருங்க ஆண்டவர். அந்த நேசம், அந்த அன்பு, அது இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாதுங்க. ஆகவே நாம் பிறருக்கு அன்பை காட்ட வேண்டும், பிறருக்கு கொடி அசைத்து அவர்களுக்கு வழி நடத்த வேண்டும், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அந்த அசைவை காட்ட பகைக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது, மன்னிக்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்து அந்த எப்படி நம்மேல் அந்த நேசம் வந்ததோ பிறர் மேலும் அன்பிற்குள்ளாக எல்லாவற்றிலும் அங்கே தேவன் உள்ளே கொண்டு வந்து விட்டார். உன்னத பாட்டு 3:10 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 3:10. அதன் தூண்களை வெள்ளியினாலோ அதன் தட்டை பொன்னினாலோ அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேம் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. நேசம் என்னும் சமுக்காலம் விரித்திருந்தது. வாசிங்க. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய், அதாவது நம்மை அவிதமாய் கொடி காட்டி நம்மை மனவாட்டியாக மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அதிலே 6ஆம் அதிகாரத்திலே சபையில் எத்தனையோ சபைகள் இருந்தாலும் கூட உண்மையான சபையை, ஒரு மனவாட்டியை 60 பேரும் 80 பேரும் கன்னிகளும் இருக்கலாம், பெரிய பெரிய அதெல்லாம் இருக்கலாம். உண்மையான ஒரு சபைக்கு தான் கொடியை கொடுக்கிறார். உண்மையான சபை தான் வெற்றி பெறும். உண்மையான சத்தியம்தான். அதில் சத்தியத்தையும் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்திலே இப்படியாக எழுதியிருக்கிறது. 9-10 வாசிக்கலாம். மேலிருந்து வாசிங்க. 60 ராஜஸ்திரிகள் 60 பேரும், மறுமணியாட்டிகள் 80 பேரும் உண்டு. 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமணியாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபை, ஒரு உண்மையான சபைக்கு ஒரு கொடி தேவைப்படுகிறது. சத்தியமுள்ள சபைக்கு ஒரு சபை தேவைப்படுகிறது. எத்தனையோ சபைகள் இருக்கலாம், பெரிய பெரிய மறுமண மாட்டிகள், கன்னியர்கள், நான் தான் பெரிய சபை, நான் தான் எவ்வளோ கூட்டம் என்று. ஆனாலும் சபை வெற்றி பெற வேண்டும், ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும், அல்லது சத்தியத்திலே அது நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தின் மித்தமாக ஏற்றுகிற கொடி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்திலே 60 வாசிக்கும் போது சபையே சத்தியத்திற்காக, சபைக்காக தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். துர்வு உபதேசங்கள் இன்றைக்கு பரவி போய்விட்டது. எங்கே பார்த்தாலும் சத்தியத்தை வித்து விட்டார்கள். சாத்தான் சத்தியத்தை தரையிலே தள்ளி போய்விட்டான். இந்த வேதாமம் சத்தியம்தான் நம்மை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தியம்தான் நம்மை வெற்றி பெற செய்யும், ஜெயத்தை கொடுக்கும். சத்தியத்திலே யார் உண்மையாக நடந்து சாட்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் கொடி ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. தோற்று போனவங்க, உபதேசத்தில் தோற்று போய் சத்தியத்துக்கு மாறா போகிறவங்க, அவங்க தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி அர்த்தம். யோவான் 18:37 இருக்கிறது. சத்தியம்தான் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சத்தியத்திற்காக நாம் சாட்சி கொடுத்து கொடியேற்றி நிற்க வேண்டும். 37 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்துக்காக கொடியேற்ற மாத்திரம் இல்லைங்க, சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படின்னா எங்கும் நாம் போகிறோம் என்றால் பாருங்கள், வண்டியில், காரில் நிறைய பேர் ஆட்டோவில் சம்பத்து கூட கொடியேற்றிருக்கிறார்.
அது வெற்றி கொடி மாத்திரமில்லை, நாமளே ஏற்றலாம். நம்ம சபை கொடியை எல்லா இடத்துலையும் ஏற்றலாம். அது நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவன், சபை, சத்தியம் இவை எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர் வெற்றியை கொடுப்பதற்காகத்தான் கொடியை ஏற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலும் என்னாகமத்திலே 4 கோத்திரம் காண 12 கோத்திரத்தை 4ஆக பிரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த 12 கோத்திரத்துக்கும் தேவனாய கர்த்தர் அவர் கொடியை கொடுத்தார். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே என்னாகமம் 1:52 என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2:3 12 கோத்திரத்துக்கும் அவ்விதமாக கொடி கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. விசேஷமாக என்ன 10-14 மட்டும் வாசி பாருங்க. அங்கே அவ்விதமாக சேனை புறப்படும் போது கொடி ஏற்றுவார்கள். அப்போ யுத்தத்திற்கோ அவர்கள் அல்லது பாளையம், அந்த பாளையம் இறங்கி எங்கே தேவ சமூகம் இறங்குறதோ அங்கேயும் பாளையம் போட்டு கொடியேற்றுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 18ஆம் வசனம் 22-25 நான் சொன்ன 2 பாயிண்ட் இருக்குங்க. ஒன்று, யுத்தத்துக்கு போகும்போது கொடியேற்றுவார்கள். பாளையம் எங்கே இறங்குறார்கள், சபை எங்கே இறங்குறதோ அங்கே கொடியேற்றுவார்கள். வாசிங்க. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் கொடி முத போனதா? யூதாவின் கொடி. ஆமென். அல்லேலூயா. 18 வாசிங்க. அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாய் இருந்தார். 22. அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. 25. அதற்கு பின்பு எப்ராயிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4ஆ பிரித்து விட்டாங்க. 12 கோத்திரம் போய் கொண்டிருக்கிறது. இப்படி கொடிகளை குறித்து அவர்கள் வெற்றியாக கடந்து சென்று ஜெயத்தை பெற்றார்கள். ப்ளஸ் அவருடைய கூடாரம் எங்கே தேவ சமூகம் இறங்குகிறதோ அங்கே கொடி ஏற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில் பொதுவாக நாம் வெற்றி கொடி, ஜெயக்கொடி என்று சொன்னால் கொலோசியர் 2:14-15 தாங்க. சிலுவையிலே தேவனாய கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலுவையிலே நாம் ஜெயத்தை பெற வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படி புதிய ஏற்பாட்டிலே இந்த கல்லில் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளக்கூடாத சபையை ஒரு திறவுகோலாக கர்த்தர் கொடியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கொடியை தேவனாய கர்த்தர் நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இங்கே தேவன் கொடியா இருக்கிறார், இயேசு கொடியா இருக்கிறார், ஆவியானவரும் கொடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்களா 59-19 கோல்டு வசனங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அங்கே 59-19 இப்படியா எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி பாருங்க. ஏசாயா 59-19 வாசிங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கோ சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே ஆவியானவரை கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை கொடி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் நிறைய பேர் பெரிய இருக்கிறாங்க. 1. 2வது என்னவென்றால் இதனுடைய ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு வருகிறது. இங்கே ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஜெயத்தையே கொடுத்திருக்கிறார். அதாவது ஆவியானவர் கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது என்ன சொல்லுங்க? சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். இன்றைக்கு வெள்ளம் போல துன்பங்கள், போராட்டங்கள், நோய்கள் நம்மை அமுக்கலான்னு பார்க்கிறது. ஆனால் தேவன் நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஆவி செங்கடலிலே அமுக்கலான்னு பார்த்தது. என்ன ஆவிங்க? பார்வோனுடைய ஆவி செங்கடலிலே அமுக்கலான் பார்த்தது. கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அசரியனின் ஆவி அங்கே தேவஜனங்களுடைய நாட்டை புடுங்கலாம் என்றிருந்தது. 1,85,000 பேரை கர்த்தர் வெளுக்காட்டி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க.
மீதியானுடைய ஆவி நம்முடைய வருமானம், நம்முடைய உழைப்பை புடுங்கலான்னு பார்த்தது, அதையும் தேவன் வெற்றி பெற்று விட்டார். ஹல்லேலூயா. அமலேக்கருடைய ஆவி நம்முடைய வழியை தடுக்க பார்த்தார்கள். என்னதுங்க அமலேக்கர் ஆவி? வழியை தடுக்க பார்த்தார்கள். கர்த்தர் மோசே என்னும் அவ்விதமாக ஆரோன் யோசுவாவை கொண்டு வெற்றி கொடுத்து யெகோவா நிசி என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஆவி வந்தாலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவனாய கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஆகவே நாம் வெற்றி கொடி ஏற்ற வேண்டும். நாம் விளம்பரம் பண்ணி சுவிசேஷ கொடியை ஏற்ற வேண்டும். எரேமியா 50:2 எப்படியா எழுதியிருக்கிறது, எங்கும் நாம் கடந்து சென்று சுவிசேஷ கொடியை ஏற்றி எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா விதமான விற்கிற ஆவிகள்லாம் ஒளிந்து போக முடியாக நாம் போய் நின்னோம்னா, அங்கே எப்படி உடன்படிக்கப்பட்டு போய் அந்த கோயிலில் போய் நின்ன போது சிலைகளாக விழுந்தது போலவே நாம் கொடியாக பரிசுத்தாவிக்குள் நிற்கும் போது தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் சுவிசேஷ கொடியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிங்க. பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலட்சி அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். இது என்ன கேட்டீங்கன்னா சுவிசேஷ கொடி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கொடிங்க? சுவிசேஷத்தை அறிவிச்சுதான் ஆகணுங்க. சும்மா கொடியேற்று மட்டும் போறதில்லை. வேனில் கொடியை கட்டி போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். தேவன் யார் என்று தெரிவிக்க வேண்டும். அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் உருவாகும். சத்துருடைய சிலைகள்லாம் உடைந்து போய்விடும். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு அலங்கத்தில் இருக்கிற ஆவியெல்லாம் போய்விடும். நாங்கள் அப்படி தான் எந்த இடத்துல போன உடனே அந்த ஆவியை கட்டுவோம். அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே இருக்க ஆவியெல்லாம் போய், அதனால தான் கும்பாபிஷேகம் வைப்பாங்க. சில இடத்துல ஒன்றுமே இருக்காதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு பக்தன் போய் ஒரு கோயிலுக்கு போயிருக்காருங்க. போன இடத்துல போய் பார்த்தோன்னா பேசவே இல்லையா. நான் என்ன கடவுளே இங்கே இல்லையே அப்படின்னு. நான் ஊருக்கு வெளியில் போய் 25 கிலோமீட்டரில் போய் மரத்தில் இருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கிறிஸ்தவர்லாம் வந்து ஜெபம் பண்ணி என்னை துரத்தி விட்டாங்க, நான் இந்த இதில் கோயில் இல்லைன்னு சொல்லி அந்த ஆவி போய் மரத்தில் போய் உட்காந்துருந்துருக்கு. இல்லையா சொல்லுங்க. உண்மையில தான் சொல்கிறேன். அதனால தான் இந்த கும்பாபிஷேகங்கள்லாம் வைப்பாங்க. இந்த ஆவி போயிடும். பெரிய பாஸ்டர் வரும்போது காரில் நாங்களாம் வருவோம். எங்கெங்கே அந்த கோயில் வருது அப்படி கையை நீட்டி சுப்போம் அப்படின்பாரு. அதில் உள்ள ஆவி போயிடும். இதே பொன்மலைப்பட்டியிலே நடந்ததுங்க. உடனே அவர் வந்துட்டு போன உடனே, உங்களுக்கு தெரியாதுங்க, தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒருவேளை சாம்சனுக்கு தெரிந்திருக்கலாம், அடுத்த வருஷத்துல அங்கே கும்பாபிஷேகம் வச்சுருவாங்க. இது நாங்கள் உள்ளே பேசுவோம். வெளியேற்ற வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். மத்தேயு 24:14 எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற 4 திசையிலும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடி எதற்காக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஜெயத்தையும் வெற்றியையும் நாம் அவ்விதமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு செல்லும் போது நாம் கொடியை ஏற்றி நாம் செல்ல போகிறோம். பரலோக கொடி என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 18:3-4 ஏசாயா 31:9 49 பரலோக கொடி எழுதியிருக்கு. அது என்னையா பரலோக கொடி? பரலோகத்திலும் போய் நாம் கொடி ஏற்றி பிதாவுக்கு முன்பாக தாழ விழ போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க. 18:3-4 இருக்கா? தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காளம் ஊதப்படும் போது கேளுங்கள். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவோ, அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவோ என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். 3-4 வாசிட்டீங்களா? ஏசாயா 31:9 வாசிங்க. ஒன்று மைக்கில் வாசிங்க. ஏன் மைக்கை விட்டு மைக்கில் வாசிங்க. மறுபடியும் 31:9 முழு விஷயம் வாசிங்க. அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போ, அவனுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையிட கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
இதுதான் சியோனின் கொடி, பரலோக கொடி. ஏசாயா 49 22லேருந்து 27 இது குறித்தான ரகசியம் இருக்கிறது. அதெல்லாம் பார்த்து பயப்படுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நம்மை பரலோக வரையிலும் அழைத்து சென்று பரலோக கொடியையும் தேவனாய் கர்த்தர் வெற்றி பெற்றவர்கள் அங்கே பரலோகத்து போக முடியும். இதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு இன்றைக்கு சபைகளிலே கொடியேற்றி கொண்டிருக்கிறான். சத்துரு உள்ளே புகுந்து விட்டான். உலகம் சபைக்குள் வந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் அவ்விதமாக பிரிவினை ஆவிகள், எங்கு பார்த்தாலும் பாவங்கள், எங்கு பார்த்தாலும் அவ்விதமாக குறை சொல்லுவது, சபையை பூட்டுவது, பல விதமான காரியங்கள் உள்ளே வந்து விட்டது. அதில் விடக்கூடாது. அதனால தான் சங்கீதம் 74 2லிருந்து 4 வரலையும் அவர் கவலைப்பட்டு அவ்விதமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சத்துரு என்னவென்ற கொடியை சபைக்குள்ளாக ஏற்றி விட்டான் என்று எழுதியிருக்கிறது. பிரிவினைகள், போராட்டங்கள், தேவ சத்தத்தை சரியாக செய்யாதபடி காணப்பட்டு கொண்டு துரு ஆலோசனைகள், கள்ள ஆலோசனை தொடர்புகள், பாவங்கள் சபைக்குள்ளாக பரிசுத்தவான்களும் தேவனுடைய பிள்ளைகளே பாவம் செய்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கொடியை நாம் ஏற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கொடியேற்றி நாம் விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க வேண்டும். வாசி முடிக்கலாம். சங்கீதம் 20:5 வாசி முடிக்கலாம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உம்முடைய வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருமே கொடியேற்றுறாங்க. அங்கே ரட்சிக்கப்பட்டவங்க தான் கொடியேற்றணும். கொடியேற்றி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்கள்லாம் கேட்பார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் உங்களுக்கு ஒப்பானவர் யார் இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆரோன் ஜெபம். சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் சோதர கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டு விழா நாளிலும் துதிக்கிற கர்த்தாவே, எங்களை சுதிக்க சோத்திரிக்க உங்களை உயர்த்த துதிக்கிற கர்த்தாவே. புதேஸ்லம் சபையா எங்களை ஒன்றிணைத்து துதிக்கிற கர்த்தாவே, கூட்டி வந்த கிருபைக்கா ஆண்டோடு துதிக்கிறோம். சோத்திரம் 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 கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. எங்களுக்கான ஒரு ஜெயக்கொடியை துதிக்கிற கர்த்தாவே, நீர் கொடுத்தபடியா ஆண்டோடு துதிக்கிற கர்த்தாவே. நாங்கள் எடுத்தோறும் துதிக்கிற கர்த்தாவே, கொடியேற்றி துதிக்கிற கர்த்தாவே. நாமத்தை பெஸ்தாவப்படுத்த கொடுத்த கிருபைக்கா ஆண்டோடு துதிக்கிற கர்த்தாவே, சுதிக்கிறோம். சோத்திரம் 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 கர்த்தாவே. அவர்கள் வெற்றி கொடியை ஏற்றின போது துதிக்கிற கர்த்தாவே, சத்ருவின் சேனை தூக்கிற கர்த்தாவே, முறியடிக்கப்பட்டதை பார்க்கிற கர்த்தாவே, தூக்கிறோம். சோத்ர 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 கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே. கொடியின் மேன்மைகளை தூக்கிற கர்த்தாவே, தூக்கிற கர்த்தா. நாங்கள் பெற்றுக்கொள்ள தூக்கிற கர்த்தா, அறிந்து கொள்ளது வேத வாக்கியங்களோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்கா ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, தூக்கிறோம். சோத்ர 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 யூதசிங்க தூக்கிற கர்த்தாவே, ஜெயக்கொடியாய் தூக்கிற கர்த்தா. நீர் எங்களை முன்னே கடன் செல்கிறபடியா ஆண்டோடு தூக்கிற கர்த்தாவே, தூக்கிற கர்த்தா. இந்த ஆண்டையிலும் தூக்கிற கர்த்தா, செய்யும் காரியங்கள் ஆற்றிலும் தூக்கிற கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே. முழுவதுடைய கொடி எங்கள் மேல் பறந்து தூக்கிற கர்த்தாவே, சுதிக்கிறோம். நன்மையானவர்களை நடப்பிக்கணுமா ஜெயிக்கிற கர்த்தாவே, தூக்கிறோம். சோத்திரம் 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 கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே. செயல பாக்கிற கர்த்தாவே, தூக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு கொடியை தூக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு தூக்கிற சோத்திரம் ஒரு ஜாதி ஜாதியாக எடுத்துக்கொண்டு தூக்கிற கர்த்தாவே யுத்தத்துக்கு போன பொழுது யுத்தத்தை ஜெயித்து வந்தார்கள் பார்க்கிற கர்த்தாவே, தூக்கிற சோத்திரிக்கிற கர்த்தாவே, தூக்கிற கர்த்தாவே. சுதிக்கிற எங்களுக்கு வர வேண்டிய தூக்கிற கர்த்தாவே எதிராக தூக்கிற கர்த்தாவே வரும் யுத்தங்களாம் தூக்கிற கர்த்தாவே, வெற்றி கொடியை பிடித்து நாங்கள் தூக்கிற கர்த்தாவே முன்னாடி நடந்து வென்று தூக்கிற கர்த்தாவே, கடன் செல்ல தூக்கிற கர்த்தாவே, தடைகளை தவிர்த்து எறிகிறோம் முன்னே செல்கிறார் போல தூக்கிற கர்த்தாவே, கடந்து செல்ல கிருபை செய்யணுமா ஜெயிக்கிற கர்த்தாவே. இந்த ஆண்டில் தூக்கிற கர்த்தாவே, நீ எங்களுக்காக வைத்திருக்க ஆசீர்வாதங்களே தூக்கிற கர்த்தாவே, நன்மைகளை எங்கள் கண்களுக்கான கிருபை செய்யணுமா ஜெயிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கணுமா ஜெயிக்கிறோம். சபையை ஆசீர்வதியும் தூக்கிற கர்த்தாவே, சபையில் தூக்கிற கர்த்தாவே, எங்கெங்க கூட ஏற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் தூக்கிற கர்த்தாவே, கிருபை கூட வந்து தூக்கிற கர்த்தா ஆசீர்வாதங்களை நிரப்பணுமா ஜெயிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள வழி நடத்தும் கிருபையாயிரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் அங்கே கொடிமரத்துக்கிடம் சென்று கொடியேற்றி தேவனை
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். என்ன பாடலை பாடிது? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், சேனை அதிபன் கர்த்தருக்கு ஜெய கீதங்கள் நான் பாடி ஜெய கொடியோம் தேற்றிடுவோ. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் தீக்கற்றோராய் விட்டு விடே, தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டு விடே. என்றுரைத்த தேற்றிடுறா வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றார், மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதையை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேலின் துதி நிமித்தில் வாசம் பண்ணீங்கள பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அதிகாலை வேளை முன் சன்னிதானத்தில் கடந்து வந்து கர்த்தாவே ஆண்டவருக்கு நன்றி துதி சோத்திர விண்ணப்ப ஜப தூபங்களை ஏறெடுக்க முடியாக எங்களை மீட்டு வந்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. 57 வருஷம் நிறைவடைந்து 58வது வருஷத்துக்குள்ளே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தாவை பிரவேசிக்க முடியாக உடைய திருச்சபையை உதித்த நாளே, உடைய திருச்சபையை விதைத்த நாளே, உடைய திருச்சபையை ஸ்தாபித்த நாளே நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த முடியாக கர்த்தாவை முன்னால் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்ட ஒரு கூட்ட உத்தம ஜாதிகளாக பரிசுத்த ராஜரிய ஆசாரிய கூட்டமாக ஆவியானவர் கர்த்தாவே அழைத்து வந்திருக்க கர்த்தாவே உமது உடன்படிக்கை பெட்டியோடு கர்த்தாவே. ஆமாண்டவரே கர்த்தாவே, சத்தியத்தின்படியும் ரட்சிக்கப்பட்டவர்களும் பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் கீர்த்தியை பெற்றவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் வெற்றி கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிற கர்த்தாவே. ஆமாண்டவரே, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். எல்லாவற்றையும் கர்த்தாவே இந்த பூமி
பூமியிலே தேவனுக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ்ந்து முடித்து கர்த்தர் பரலோகம் செல்லும் போதும் ஜெயக்கொடியோடு கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்கு போதித்திரே கர்த்தாவே. ஆமாண்டரே, துதிக்கிறோம், சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, சோத்திரம் துதிக்கும் கர்த்தாவே. இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் மேற்கொள்ளும் சொல்லத்தக்கதாக ஆவியானவர் எல்லாவற்றையும் கர்த்தாவே பாதாளத்தில் போட்டு முறியடிக்கப்பட்டு கர்த்தாய் ஜெயம் பெற்ற திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துறேங்க கர்த்தாவே. தொடர்ந்து ஆவியானுடைய தாசனை கொண்டு எழுந்தளி ஆவியான ரூபமாய் வெளிப்பட்டு நீரே வெற்றி கொடியாக, ஜெய கொடியாக, ஜீசஸ் கொடியாக வெளிப்பட முடியாத ஜெபமடைகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்போடும் கிருபையாயிரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக தூய பிதாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 8ஆம் மாதம் ஆண்டவர் 8வது மாதத்தில் ஆண்டவரே 8ஆம் தேதியிலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பி ஆண்டவரே இந்த 57 வருடங்களை முடித்து 58வது வருடத்துக்குள்ளே காலெடுத்து வைக்கிற இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பள்ளங்கள், மேடுகள், முட்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி நடத்தி வந்த தயக்கா நன்றி செலுத்துகிறோம். அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லபடி உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் நடந்து ஆதாரமாக அநேகருக்கு சாட்சியாக ஜெபிக்க இந்த கொடியை இந்த நாளிலே ஆண்டவரே ஜெய கொடியாய், வெற்றி கொடியாய், ஆண்டவரே சமாதான கொடியாய் இந்த நேரம் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய சில மூலியமாக ஆண்டவரே இந்த சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தி அநேக ஜனங்கள் கண்டுகொள்ள தேசத்துக்கு கொடி கொடுத்திருக்கிறீர், அநேக கட்சிகளுக்கு கொடியை கொடுத்திருக்கிறீர். ஆனால் சபைகளிலே ஆண்டவரே கோத்திரத்திற்கும் ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவரே கொடியை தந்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதரம் சோதரம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி சிலுவை கொடியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பாடி இல்லாமல் பரலோகம் இல்லை, உட்கிரிடம் இல்லாமல் மலர்கிடம் இல்லை என்று நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், இதை கேட்கிற பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கொடியேற்றி ஆண்டவரே சத்துரு வெள்ளம் போலும் வரும்பொழுது ஆவியானவர் தாமே எங்களுக்கு நீர் கொடி பிடிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். புதிய அரசியலும் சபையில் எங்கெல்லாம் ஆண்டவரே சோதரம் இந்த கொடியை ஏற்றி ஆண்டவரே மகிழ்ச்சியையும் கலிகூறுதலையும் ஆண்டவரை கண்டடைகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை ஆண்டவரே வைராக்கியத்தின் பாத்திரத்தை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பார்க்கிற கண்களும் கேட்கிற காதும் வேதசேதனம் அடையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும் இந்த நன்னாளை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இது பலத்தின் நாள், இது கிருபையின் நாள், இது மகிமை மேல் மகிமையடைய பண்ணுகிற நாளாய் தந்திருக்கிறதா நன்றி செலுத்துகிறோம். காற்றுகளும்படி நடத்தும் ஆசீர்வதி. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர்பராய் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாசங்கள், வாழ்க்கை, குடும்பம் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே பன்மடங்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்திருளும். ஆண்டவரே சோதரம், இதற்கு மூல காரணமாக இருக்கிற சில போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்க என் தேவனில் கிருபை செய்வதற்காக சோதரம். ஆண்டவரே இந்த வருடத்திலே மிகுதியான நாட்களிலே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க உம்முடைய ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெயக்கொடி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஜெயம் எங்களுக்கு, ஜெயம் எங்களுக்கு, ஜெயமே எங்களுக்கு என்று நாங்கள் சொல்லி ஆண்டவரே ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம், சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெயக்கொடி ஏற்று நாளில் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவே உடைய வல்லமை விளங்கும் ஸ்தானத்திலிருந்து கர்த்தாவே கொடியை ஏற்று கர்த்தாவே சத்துருக்கள் பொறுமதிக்கு ஓடத்தக்கதாக கர்த்தாவே நீ ஜெயக்கொடியை ஏற்று கர்த்தாவே அப்பா அந்த இடத்துல கர்த்தாவே சத்துருக்களும் பொறுமதிக்கு ஓடத்தக்கதாக உடைய வல்லமை விளங்க வேண்டுமா ஜெபம் இருந்த அதனால் ஆசிரியத்து கொடுத்தக்காக நன்றி செலுத்துகிறோம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.